ஹாய் வணக்கம் உறவுகளே! வெல்கம் டூ குறை தீர்க்கும் குகன் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 1 வீக் முன்னாடி எடுத்த விளாக் தான் இது. சாரி ரொம்ப லேட்டா வந்து அப்லோட் பண்றேன். டைம் இல்ல. ஆ இது வந்து ஆடி கிருத்திகை போச்சு இல்லையா? அன்னைக்கு எடுத்த விளாக் இது. முருகப்பெருமானுக்கு வந்து 3 அபிஷேகம் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு பாலு, அதுக்கப்புறம் தீபாராதனை காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் தயிர், அதுக்கப்புறம் வந்து விபூதி. ஆஸ் யூசுவல் எப்போதும் சொல்ற மாரி தான். நெய்வேத்தியம் கல்கண்டு வச்சுட்டு தீபாராதனை காமிச்சுட்டேன். அதுக்கப்புறம் 3த்துக்குமே அதே கல்கண்டு தான் நெய்வேத்தியம் வச்சேன். 3மே இன்னைக்கு வெள்ளையா, வெள்ளை கலர்ல அபிஷேகம் எல்லாமே. ஆ பால், தயிர், விபூதி 3 அபிஷேகம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எப்பொழுதும் போல தான் உங்களுக்கே தெரியும் வழக்கம் போல நம்மளுக்கு தெரிந்த போற்றிகள், 108 போற்றி, குமாரஸ்தவம், அதுக்கப்புறம் சஷ்டி கவசம். நம்மளுக்கு என்னலாம் தெரியுமோ அத படிக்கலாம். தெரியலன்னா புக்க பார்த்தும் படிக்கலாம். படிச்சு அவருக்கு பூவினால அபிஷேகம் அர்ச்சனை பண்ணி, அதுக்கப்புறம் நம்மளோட பூஜைய நிறைவு செஞ்சுக்கலாம். அன்னைக்கு முருகருக்கு நான் புது ட்ரெஸ் எதுவும் வாங்கல. ஏற்கனவே இருந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். மாலை மட்டும் புதுசா வாங்கி வச்சிருந்தேன். ஒரு 2 மாலை. அது மட்டும் தான் அன்னைக்கு புதுசா போட்டிருந்தேன். அழகா எல்லாமே முடிச்சு, ஜம்முன்னு முருகர் வந்து கியூட்டா அழகா ரெடி ஆயிட்டாரு. எனக்கு வந்து அந்த அபிஷேக பிளேட் வந்து இல்ல. அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது வாங்கணும். இதுலயே அப்படியே வச்சு அபிஷேகம் பண்றதால கொஞ்சம் எடுத்து எடுத்து இது பண்ணி அபிஷேகம் பண்ற மாரி இருக்கு. கூடிய சீக்கிரம் அபிஷேக பிளேட்டும் வாங்கணும். கொஞ்சம் காஸ்ட்லியா சொன்னாங்க கேட்குற இடத்துலலாம். அதனால இன்னும் வாங்காம இருக்கு. கடைசியா விபூதி அபிஷேகம் பண்றது நல்லது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம வந்து தேனு, பாலு, நெய்யி அதுலலாம் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு அந்த அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். சில மேல ஒட்டிட்டு இருக்கும். கடைசியா விபூதியில பண்ணிட்டு நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா பளிச்சுன்னு ஆயிடும். அழகா ஆயிடும் பார்க்கறதுக்கே. அதுக்காக நான் எப்பவுமே கடைசியா தான் பண்ணுவேன் விபூதி அபிஷேகம். பாத்தீங்களா? முருகர் எவ்வளோ கியூட்டா அழகா ரெடி ஆயிட்டாரு. ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு. அந்த மாலை போட்டிருக்கேன் பாத்தீங்களா? அது மட்டும் தான் புதுசு. அதுக்கப்புறம் அன்னைக்கு முல்லைப்பூ கட்டி வச்சிருந்தேன் முருகப்பெருமானுக்கு. வச்சுட்டு 2 வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் அதுதான் நைவேத்தியமா வச்சிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச அர்ச்சனை பூஜைகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்கு பூஜையை முடிச்சிட்டேன். இதுவுமே வந்து அந்த ஹோரையில தான் பண்ணியிருந்தேன் நானு. பின்னாடி பேக்ரவுண்ட் என்ன டிவி ஆன்ல இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. அதுல வந்து முருகப்பெருமானுடைய சாங் தான் போட்டுட்டு இருந்தேன். லைட்டா பாட்டு வந்து மைல்டா வச்சுட்டு நான் பூஜை பண்றது வழக்கம். இப்ப நம்மளுக்கு அந்த இன்னும் வைப் வந்து பாசிட்டிவ் வைப் அதிகமா கிடைக்கும். அதுக்காக தான். இந்த மயில் சைடுல ஒரு மயில் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அது வந்து நான் திருச்செந்தூர்ல வாங்கியிருந்தேன். ஏன்னா ஒரிஜினல் மயில் தோகையை வந்து இந்த மயில் மாதிரி ஒரு மெட்டல்ல செஞ்சு அது பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது. அதனால நான் அது முருகர்கிட்ட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். 250யோ 150யோ தெரியல அமௌண்ட். 150ன்னு நினைக்கிறேன் ஒண்ணு. அவ்வளோதாங்க. அன்னைக்கு டே அப்படிதான் போச்சு. வெற்றிலை தீபம் வழக்கம் போல 6 வெற்றிலை போட்டு அதுக்கு நடுவுல விளக்கு வச்சுட்டு ஒரு விளக்கு தான் வச்சிருந்தேன். எப்பவுமே பெஸ்ட் வந்து மண் விளக்குல ஏத்துங்க. எதா இருந்தாலும் அதுதான் ரொம்ப 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 நல்லது. எந்த சாமியா இருந்தாலும் மண் அகல் விளக்கு ஏத்துங்க. எல்லாரும் ஆரத்தி எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கட்டும். தேங்க்யூ. அவ்வளோதான் நான் விலாக முடிச்சுக்கிறேன். எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அன்னைக்கு சாப்பிட்டேன். காலையில இருந்து சாப்பிடல. ரொம்ப நாளா போடணும், அப்லோட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது. அதுக்காக ரொம்ப 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 சாரி கேட்டுக்கிறேன். நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. இந்த சேனல்ல ஏன் வீடியோ போட மாட்டீங்கன்னு. டைம் கிடைக்கல. அதனால தான் இவ்வளோ நாள் போடல. இந்த 1 வீக் முன்னாடி எடுத்த வீடியோவை இப்பதான் போட டைம் கிடைச்சிருக்கு. அதனால தான் ரொம்ப சாரி. இதுதான் நெய்வேத்தியம் வச்சிருந்தேன் நானு. ஏதோ நம்மளால முடிஞ்சது எது வச்சாலும் முருகர் ஏத்துப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வைக்கிறது தான். ஓகே. விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க.
முருகப்பெருமானுடைய பற்றின செய்திகள்லாம் தொடர்ந்து என்னால் கொடுக்க முடிஞ்சா கொடுக்குறேன். அன்றைக்கி அப்படியே ஈவினிங் நான் கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலில் கூட்டத்தை மட்டும் கொஞ்சம் பாருங்கள், எவ்வளோ கூட்டம்ன்ட்டு. நானும் பாப்பாவும் மட்டும் தான் போயிருந்தோம். இந்த கோயிலில் வந்து அந்த மேலேயே அந்த கொடிமரத்துலேயே நின்று கூட்டம். ஆனால் அன்றைக்கி அவ்வளோ கூட்டம்.